ஹலோ ஹலோ. ஹலோ சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். மே 18 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலை நிகழ்ச்சி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா? ஆமா, ஒரு காலேஜ் டெவலப்மெண்ட்டுக்காண்டி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுங்க. கரெக்ட். மே 18 வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய இனப்படுகொலை நாள் வந்து அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்துட்டு நம்ம செய்யலான் இருக்கிறோம். அது வந்து தமிழ் இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்லிடுறேன். அது தமிழர்களுடைய இனப்படுகொலை நாள், துக்க நாள் வந்து அன்னைக்கு வந்துட்டு 1.5 லட்சம் பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து செத்துருக்குறாங்க. அதுக்கு உண்டான ஒரு துக்க நாள் அன்னைக்கு வந்துட்டு நீங்க வந்து இந்த மாதிரி கன்னியாகுமரியில வந்துட்டு இந்த மாதிரி கலை நிகழ்ச்சி நடத்துறன்றது வந்து தமிழ் இனத்திற்கே வந்துட்டு செய்யற பெரிய துரோகமா நாங்க நினைக்கிறோம். சரிங்களா? மே 17 சார், அது 18 தான் போட்டிருக்கீங்க. இல்ல நீங்க இல்ல எங்களுடைய இது மே 18 தான். வருஷம் நம்ம வந்துட்டு பண்றது மே 18 தான் பண்ணிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி வந்து பண்ணிட்டு இருக்கிறது மே 18 இனப்படுகொலை நாள் வந்து பேரெழுச்சியா நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்க. இது காலேஜ் மேல ஒரு கல்லூரி பண்றதுங்க. நான் வந்து கல்லூரி பண்றதா இருந்தாலும் வந்து ஒரு தமிழ் உணர்வு வேணும்ல சார். இங்க தமிழ்நாட்டுல தானே சார் பண்றீங்க. தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு தமிழர்களுக்கு எதிராக வந்து ஒரு அன்னைக்கு வந்து ஒரு துக்க நாளா நாங்க வந்து வருஷம் வந்து அனுசரிச்சிட்டு இருக்கிறோம். அந்த நாள்ல வந்துட்டு நீங்க வந்து ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துறீங்கன்னா திரையுலக சார்பில் என்ன ஒரு மரியாதை இருக்குது தமிழ் இனத்திற்கு தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு? சார், தமிழனுக்கு மரியாதையே கிடையாது சார். நீங்க தமிழன் மரியாதை பத்தி பேச வேண்டாம். நீங்க மற்றபடி பேச நான் பதில் சொல்றேன். இது தமிழனுக்கு எதிராக நடக்கிற சதிதானே சார் இதெல்லாம். கலை இப்ப நாங்க ஒரு துக்க நாளா இருக்குது அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி நடத்துறீங்கன்னா அது எந்த வகையில எங்களுக்கு வந்துட்டு ஒரு இதா இருக்கும்? அது 200 ரூபாய் வாங்கி கோட்டருக்கு ஓட்டு போடுறவங்க தமிழன். நீங்க தமிழனை பத்தி சொல்லாதீங்க. 200 ரூபாய்க்கு இங்க பாருங்க, இங்க பாருங்க, டீசெண்டா இவ்வளவு நேரம் வந்து நான் உங்ககிட்ட ஒரு வந்து இது பண்றது தவறு, நான் டீசெண்டா பேசிருக்கேன். 200 ரூபாய்க்கு கோட்டருக்கு வாங்கி ஓட்டு போடுறானுங்கன்னா அவனுங்க வந்துட்டு நான் தமிழன் கிடையாது. 200 ரூபாய்க்கு ஓட்டு போறவன் தமிழன் கிடையாது, அவன் வந்து ஒரு திராவிடன் சார். நாங்க பக்கா தமிழன் சார். எல்லை போராட்ட வீரர்ல வந்து அப்ப நீங்க 200 ரூபாய்க்கு வாங்கி தான் ஓட்டு போட்டீங்களா? பக்கா தமிழன் சொல்றீங்க. ஒரு 7 பேர் எல்லை போராட்டத்துக்காண்டி நெஞ்சில குண்டு வாங்கி செத்தவங்க சார் கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரங்க. நீங்க தமிழை பத்தி இல்ல அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி செய்ய மாட்டீங்களே. அப்ப உங்க உணர்வு செத்து போச்சா? அப்ப நமக்கு நாங்க வந்து இந்த மெசேஜ் வந்து எங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு நாங்க ஃபார்வர்ட் பண்றோம். அவ்வளவுதான். நான் கூட உங்களை வந்துட்டு ஏதாவது நான் ஏதாவது சொன்னா நான் வந்துட்டு கோரிக்கையா தான் உங்ககிட்ட பேசலாம்னு கூப்பிடுறேன். நீங்க வந்துட்டு உடனே ஒரு வார்த்தை நான் சொல்றீங்க இடையில இந்த மாதிரி வந்துட்டு 200 ரூபாய்க்கு வந்துட்டு ஓட்டு போறவன் தான் தமிழன்னா. 200 ரூபாய்க்கு ஓட்டு போறவன் தமிழனா இருக்க முடியாது இல்லைங்க. 200 ரூபாய்க்கு ஓட்டு போறவன் தமிழன் கிடையாது. 200 ரூபாய்க்கு ஓட்டு போறவன் தமிழன் கிடையாது, அவன் திராவிடன். 200 ரூபாய்க்கு ஓட்டு போறவன் திராவிடன். சார் கரெக்டா சொன்னீங்க சார். கரெக்டா சொன்னீங்க. தமிழனும் திராவிடன் ஒண்ணு ஆயாச்சுல சார். ஒண்ணு ஆக்கி யாருங்க சொன்னது ஒண்ணாக்குனாங்கன்னு? யாருங்க சொன்னது ஒண்ணாக்குனாங்கன்னு? இவ்வளவு நாளா இருக்கிறீங்க தமிழ்நாட்டுல, இவ்வளவு பெரிய இதுல ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துறீங்க. இவ்வளவு நாளா தமிழனுக்கும் திராவிடனுக்கும் தமிழ் தேசியம் வேற திராவிடன் தேசியம் வேறன்னு சொல்லி சண்டை நடந்துட்டு இருக்குது. இந்த சமயத்துல வந்துட்டு நீங்க இந்த மாதிரி கலை நிகழ்ச்சி வந்து அந்த 18ஆம் தேதி நடத்துறீங்கன்னா தமிழர்களுக்கு உண்டான ஒரு என்னங்க உணர்வு இருக்குது? என்ன உணர்வு இருக்குது? நீங்க சொல்றீங்க 7 பேர் செத்தாங்க, குண்டு தாங்கி செத்தாங்கன்றீங்க. அப்படி இருக்கிறவங்க இதை நடத்த மாட்டீங்களேங்க? தமிழனுக்கு எதிராக வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுங்களேங்க. எப்படிங்க நீங்க அனுமதிக்கிறீங்க இந்த மாதிரி? நீங்க கொஞ்சமாவது உணர்வுக்கு மரியாதை கொடுங்க. தமிழர்கள் கொஞ்சமாவது மரியாதை கொடுங்க. காலேஜ் மேனேஜ்மெண்ட் நடத்துறது சார். சார் நீங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட் ஒரு நாள் தள்ளி வைங்க, இல்ல ஒரு நாள் முன்னாடி நடத்துங்க. அது என்ன மே 18 கரெக்டா நடத்துறீங்க? நாங்க மே 17க்கு ஏற்கனவே ஒரு அப்ஜெக்ஷன் சார். நான் சார் இங்க பாருங்க சார், நான் பாருங்க, நான் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி தான் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் நான் பேசிட்டு இருக்கிறேன். சரிங்களா? நீங்க யாருக்கிட்டனாலும் சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா இது வந்து தமிழர்களுடைய இழிவுபடுத்தக்கூடிய உண்டான செயல். இது கண்டிப்பா இழிவுபடுத்துற செயல் இதெல்லாம். சரிங்களா? இது ரொம்ப தவறு இது சார். ஒரு கேளுங்க. அண்ணன் சீமானுக்கு வந்து ஒரு வார்டு கவுன்சிலர், ஒரு கவுன்சிலருக்கு வந்து ஜெயிக்க வச்ச தொகுதி சார். நாங்க ராஜாக்கமுற யூனியன், நீங்களும் நல்லா தெரிஞ்சிருங்க. அதே இடத்துல தான் அந்த கல்லூரி இருக்கு. சரிங்களா? நாங்க ஓட்டு போடுறதுல நாங்க எங்களோட உள்ளாட்சியில நாங்க என்ன எப்படி ஓட்டு போடுறோம் எங்களோட ஓட்டிங்லயே நாங்க சொல்லி இருக்கிறோம். சரிங்களா? உணர்வு எழுச்சியில வந்து இருக்குதுன்னா மே 18 எப்படியாப்பட்ட ஒரு நாளுன்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு நீங்க இந்த வேலையை பண்றீங்கன்னா இது வந்து ரொம்ப வந்து வருத்தத்துக்குரிய செயல் இல்லையா இது? சார் நீங்க ஒரு டாபிக்கை பேசிட்டு இருக்கீங்க, நான் ஒரு டாபிக்கை பேசிட்டு சொல்லுங்க. நீங்க வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் கட்சிக்கு வந்து நீங்க எங்கேயுமே சீட் இல்லாத இடத்துல நாங்க வந்து கவுன்சிலர் கொடுத்துருக்கேன் சார். முதல்ல எங்களுக்கு எல்லா உணர்வுக்கும் தெரியும் சார். நீங்க வந்து எங்களை வந்து எங்களோட உணர்வுகளை வந்து நீங்க கொச்சப்படுத்த வேண்டாம். உணர்வு கொச்சப்படுத்தலைங்க. இப்ப உணர்வு கொச்சப்படுத்துறேன் நான் உணர்வு கொச்சப்படுத்தலைங்க. இத வந்து நான் உணர்வு கொச்சப்படுத்தல.
உங்களோட உணர்வு நான் எங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் தெரியப்படுத்துறேன் சார், நிச்சயமா தெரியப்படுத்துவேன். சரிங்களா சார்? இது உணர்வு, இது உங்களுக்கு தெரியணுங்க. நீங்க தாங்க அதை சொல்லணும். அது இப்ப நான் வந்து கொச்சப்படுத்தல உங்களுடைய உணர்வு. இப்ப நீங்க வந்து அங்க கவுன்சிலர் வந்துச்சு, அதெல்லாம் நான் மாற்று கருத்து கிடையாது. கன்னியாகுமரியில வந்து எனக்கு கன்னியாகுமரி நிறைய சொந்தங்கள் இருக்குது, நமக்கு கட்சி சார்பா நிறைய இருக்கிறாங்க, இல்லன்னு சொல்லுங்க நானே சீமானுக்கு தான் சார் ஓட்டு போடுறேன் சார். இருக்கட்டும் இல்லன்னு சார். சார் ஆக்சுவலா வந்து நீங்க கோரிக்கையா எடுத்துக்கங்க. அதாவது இங்க பாருங்க, ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த நாள்ல வந்துட்டு இந்த நிகழ்ச்சி நடத்துறது வந்து ரொம்ப தவறானது ஒண்ணு. இது ரொம்ப தவறான ஒரு செயல். தயவு செஞ்சு வந்துட்டு நீங்க தலைமைக்கு அவங்க நிர்வாகத்துக்கு கொண்டு போயிட்டு நீங்க சொல்லுங்க. ஒன்னு டேட் நீங்க செய்யுங்க. நீங்க செய்யற நிகழ்ச்சியை வந்து நம்ம வந்து தடை பண்ணல, நீங்க வந்து எதுவும் பண்ணா தப்பு சொல்ல, ஒரு டேட்டை மாத்தி வச்சு ஏதாவது பண்ணுங்க. அன்னைக்கு வந்துட்டு ஒரு இன எழுச்சினால அது அன்னைக்கு வந்து எங்களுக்கு துக்க நாள். அது வந்து அந்த துக்க நாள்ல வந்துட்டு நாங்க வந்து துக்கத்தை அனுசரிக்கிறதா, இந்த மாதிரி வந்து கலை நிகழ்ச்சி வந்து தமிழர்கள் வந்து கண்டுகளிக்கிறதா, எப்படி நீங்க நினைச்சு